பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 5வது வசனம். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்திற்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை கவனமாய் கவனியுங்கள். உங்களுடைய நினைவுகள் ஜாக்கிரதை உள்ளதாயிருக்க வேண்டும். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பதட்டமான சூழ்நிலைகள் கடந்து வருகிறது, ஏன் குறைவுகள் கடந்து வருகிறது அப்படின்னா, நம்ம கடைசி நேரத்தில் சில காரியங்களில் முடிவு எடுக்கிறோம் பாருங்களேன். இந்த கடைசி நேரத்தில் எடுக்கிற முடிவு தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய செல்வத்தை அல்லது நாம் செய்கிற வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுடைய திட்டமிடுதலும் உங்களுடைய கடினமான உழைப்பும் தான் உங்களுக்கு செழிப்பை கொண்டு வரும். நிறைய நேரத்தில் நாம் செய்கிற காரியத்திற்கு திட்டமிடுகிறது இல்லை. அப்படியே திட்டமிட்டாலும் அதற்காக நீங்கள் ஒரு உழைப்பை கொடுக்கிறது இல்லை. அது என்ன செய்யும் தெரியுமா? அது உங்களுக்கு ஒரு பற்றாக்குறைவை கொண்டு வந்துடும். அநேக நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், அவசரமான குறுக்கு வழிகளை நாம் தேடுகிறோம். பிரைஸ் அல்லாஹ். இந்த அவசரமாக எடுக்கிற முடிவு இருக்கு பாருங்க, குறுக்கு வழியில் நீங்கள் போகும்போது அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும், வறுமையை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை என்ன செய்யுங்க, திட்டமிட்டு செய்யுங்க. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா வேதம் சொல்லுது பாருங்க, சோம்பேர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில் ஒரு சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த வேலையை சுறுசுறுப்பாய் செய்யுங்க. அதுதாங்க உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வரும். பிரைஸ் அல்லாஹ். இன்னைக்கு நம்ம வேலை செய்கிற பகுதியில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யுமா, சோம்பேறியோ அவ என்ன செய்வான், பகுதி கட்டுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்கள் செய்கிற வேலையில் கவனமாயிரு, அதை திட்டமிட்டு செயல்படு. உன்னுடைய கடின உழைப்பை அந்த வேலைக்கு கொடுக்கும் பொழுது உனக்கு குறைவு வராதுப்பா. நீ ஆளுகை செய்யக்கூடியவனாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய ஜெபம் கேட்கப்படுகிறதில்லை. அதற்கு காரணம் என்ன? சரியான திட்டமிடாத ஜெபம். பிரைஸ் அல்லாஹ். நீங்கள் ஜெபிக்க போவதற்கு முன்பதாக, நான் எதற்காக ஜெபம் பண்ண போகிறேன், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண போகிறேன், அதை தீர்மானித்து ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் உன் ஜெபம் கேட்கப்படும். கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிரைஸ் அல்லாஹ்.
செபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. இன்றைக்கு எவ்வளவோ உழைப்பை நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் நஷ்டத்தை பார்க்குறோம்ப்பா. காரணம் சரியான திட்டமிடுதல் இல்லாததுனால நாங்கள் காரியங்களை இழந்து விடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆலோசனையை தந்து சரியான திட்டமிட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இனி எங்கள் வாழ்த்தப்புகள் கடந்து வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால நீங்கள் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரராய் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.